மகா பெரியவர் சொன்ன கதை. அதாவது அப்பா வந்து நல்ல பயபக்தியோடு அவ்வளோ ஒரு தீவிர கிருஷ்ணர் பக்தர்னு வச்சுக்கோங்க. ரொம்ப தீவிரமாக டெய்லி வந்தோடனே ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுருக்காரு. டெய்லி வந்தோடனே அந்த சாமிக்கு விளக்கேற்றி சாமி படமெல்லாம் தொடச்சி பூவெல்லாம் போட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு தான் அவர் தொழிலே ஆரம்பிப்பார். ஆனால் அந்த பையன் வந்து அங்கே வருவான். அவருக்கு ஒரு பையன், அந்த பையன் வருவான். ஆனால் அவனுக்கு சாமி மேலே பக்தியே கிடையாது. இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பானே விட அவன் சாமியை கும்பிட மாட்டான். சாமிகிட்ட அவன்கிட்ட பக்தியும் கிடையாது. இப்படியே போயிட்டுருக்கு, கொஞ்ச நாள் இப்படியே போயிட்டுருக்கு. ஒரு நாள் வந்து அவங்க அப்பா தவறிடுறாரு. தவறினோடனே இவனும் படிப்பெல்லாம் முடித்ததுக்கப்புறம் அதே மெடிக்கல் ஷாப்பில் வந்து இவனும் வந்து என்ன பண்ணுறான், ஒரு வந்து அந்த மெடிக்கல் ஷாப்பை இவன் நடத்துகிறான். அப்போ வந்து என்ன பண்ணுது, இவனும் வந்து என்ன பண்ணுவான், அந்த அப்பா செஞ்சாரேங்கிறதுக்காக சும்மா கடமைக்கு வந்து விளக்கேற்றிட்டு பூவெல்லாம் போட்டுட்டு வச்சுருவான். தொடச்சி வச்சுட்டு எல்லாம் செஞ்சுருவான். ஒரு நாள் வந்து என்ன பண்ணுது, மழை சோன்னு கொட்டையில் என்ன பண்ணுது, கரண்ட்டு போயிடுது. கரண்ட்டு போனோடனே அங்கே ஒரு பையன் ஓடியாடுறான். மெடிக்கல் ஷாப்புக்கு மருந்து வாங்குறதுக்காக ஒரு பையன் வரான். அவன் சொல்கிறான், எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, எனக்கு இந்த மருந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோடனே இவன் வந்து அந்த இருட்டில் வந்து ஏதோ ஒரு மருந்து எடுத்து கொடுக்குறாரு. கொடுத்தோடனே வாங்கிட்டு போயிடுறான். போனதுக்கப்புறம் கரண்ட்டு வந்துடுது. கரண்ட்டு வந்தோன்னே தான் பார்க்குறான், அவன் எடுத்து கொடுத்த பாட்டிலை வந்து மாற்றி எடுத்து கொடுத்துருவான். அது வந்து எலி விஷம் உள்ள ஒரு மருந்தை வந்து எடுத்து கொடுத்துருவான். எடுத்து கொடுத்தோன்னே இவனுக்கு வந்து மனசாட்சி ரொம்ப வேதனைப்படும். ரொம்ப மனசு வேதனையாக இருக்கும். ஐயோ யாருன்னே தெரியலையே, இருட்டில் வந்தாலும் நம்ம மாற்றி கொடுத்துட்டோமே, அம்மானு வேறு சொன்னானே, இவன் பல விதத்தில் மனசுக்குள்ளே ஒரு பயமும் ஒரு குழப்பமும், ஐயோ கடவுளே காப்பாற்றுங்கிற அளவுக்கு அந்த மனசுக்குள்ளே ஒரு வேதனை ஓடிக்கிட்டு இருக்கும். அப்போ கொஞ்சம் நேரம் கழித்து வந்து என்ன பண்ணுறான், அந்த வாங்கிட்டு போன பையன் திரும்ப ஓடி வர்றான் மெடிக்கலுக்கு. ஓடி வந்தோடனே இவனுக்கு அவ்வளோதான் போச்சு, இன்றைக்கி நம்ம மாட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கையில் அவன் சொல்கிறான், ஓடி போகையில் அவசரத்தில் ஓடினேன் சார், வலிக்கி விட்டு விழுந்து அந்த பாட்டில் வந்து உடஞ்சி போச்சு, அதனால் எனக்கு வேறு மருந்து கொடுக்கான்ங்கிறான். அப்போ தான் இவனுக்கு போன உயிரே திரும்ப வருது. நம்ம வந்து அப்பாவுக்காக வந்து தொடச்சி சாமியெல்லாம் தொடச்சி உப்பு போட்டு விளக்கேற்றணும். நம்ம பயபக்தியோடு இல்லை. ஆனால் நம்ம செஞ்ச ஒரு சின்ன வேலைக்கு வந்து இப்போ ஒரு உயிரை வந்து கடவுள் காப்பாற்றிருச்சு. அந்த பையன் ஓடி வந்து சொன்னோன்னே வேறு மருந்து எடுத்து கொடுத்து அவனை அனுப்பிச்சி விட்டுட்டு அப்போ தான் கடவுளை நினைக்கிறான். எப்போதுமே கடவுள் நம்மளுக்கு துணை நிற்பாருங்கிறதுக்கு இந்த கதையில் ஒரு உதாரணம். ஏன்னா அவன் போய் வாங்கி கொடுத்துருந்தானா ஒரு உயிர் போயிருமேங்கிற ஒரு பயம். அவங்க அப்பா செஞ்சுட்டு பயபக்தியோ பக்தி இல்லாட்டியும் அவங்க அப்பா செஞ்சுட்டு போன அந்த இதை வந்து சும்மா ஒரு கடமைக்கு தொடச்சிட்டு ஒரு விளக்கேற்றி வச்சதோட ஒரு பவர் வந்து அந்த கடவுள் வந்து அங்கே நின்று அவனை வந்து காப்பாற்றியிருக்கார். இதுதான் மகா பெரியவர் சொன்ன கதை. கடவுள்ன்றது நம்மளுக்கு எந்த விதத்துலையும் எந்த நேரத்திலும் உதவி செய்கிறார். நம்ம கும்பிட்ட சாமி நம்மளை கைவிடாது அப்படிங்கிறதுக்கு தான் அவர் சொல்லியிருப்பார். ரொம்ப அருமையான ஒரு கதை. தேங்க்யூ.